ஃப்ரெண்ட்ஸ், ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க உங்களோட அக்கௌண்ட்டோட கோல்டு லோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கோல்டு லோனுக்கு ஐஓபி பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான ஐஓபி கனெக்ட் அப்ளிகேஷன் மூலமாகவே எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லோன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு கோல்டு லோன் வச்சிருந்தா அந்த லோன் வந்து ஷோ ஆகும். அதோட பேலன்ஸும் எண்டில் அந்த ஐக்கான கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே பே இருக்கும், பே கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க, அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே லோன் ரீபேமெண்ட் அப்படின்ட்டே இருக்கும், அதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி இருக்கணும், அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு கீழே எந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது 1-2 கோல்டு லோன் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அக்கௌண்ட் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்கும், ப்ரொசீட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு எம்பின் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த எம்பினை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது அவ்வளோதாங்க. வித்தின் செகண்ட்லேயே உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் வந்து உங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் நீங்கள் இது பேக் வந்துட்டு திரும்ப ரிஃப்ரெஷ் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்பவும் அக்கௌண்ட்ஸ் லோன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேலன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகி இப்போது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் கம்மியாக வந்து காட்டும். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் எப்படி வந்து உங்களோட ஐஓபி அக்கௌண்ட்டுக்கான கோல்டு லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சந்திக்கிறேன். Thank you.